ஸோ காய்ஸ் கோழி குஞ்செல்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. வாங்கி ஒரு 2 days ஆகுது. இன்னைக்கு செகண்ட் டே. இன்னும் இதுக்கு ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணலை. என்கிட்ட இந்த ஆரியம் எதுவும் இல்லை, அரிசி மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது அரிசி. இதை இடித்து சின்ன சின்னதாக தூள் மாதிரி பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு கொடுக்கலாம். நான் கொடுக்குற ப்ராசஸ் கரெக்டான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மாவே எனக்கு வீடு சுத்தமாக இருக்கணும், இதில் இதுங்க வேறு 2 நாளாக வந்துட்டு என் உயிரை வாங்குதுங்க. எங்கே போனாலும் துணி எடுத்து பின்னாடியே சுத்த வேண்டியதாக இருக்குது. போகிற இடத்துலலாம் போய் ஆய் உக்காந்துட்டு போயிடுது. ஒரே குஷ்டமாப்பா. என்ன பண்ணுறது, பசங்களுக்காக. அவங்கெல்லாம் ஒரு ஏஜ் ஆகிட்டாங்கன்னா இதெல்லாம் அவங்களே இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வயசில் விளையாடினா தான் விளையாடின மாதிரி. அதனால தான் வாங்கின்னு வந்துட்டேன். ஆயிடுச்சு நைட்டு 7 o'clock தான் அரிசி போட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஷூட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஷூட் முடிச்சுட்டு நைட்டு 11:30 ஆகிடுச்சு. வந்தது பார்த்தா தூங்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ காலையில் 8 o'clock, ஆமாம் 8 o'clock ஆகிடுச்சு. இப்போது போட்டால் தான் ஃபுட்டு கரெக்டாக இருக்கும். என்ன விடுங்க, அது பாருங்கள் ஏதோ எல்லாம் தெரிஞ்ச இடம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான், மதியம் போயிட்டு நம்ம ஆரியம் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆரியம் போட்டால் நல்லா வளரும். அதே மாதிரி வெளியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சுற்ற விடுவோம். முடிஞ்சிடுச்சு, போய் ஃபீட் போட்டுருவோமா? நீ தான் போடுவியா? கொஞ்சமாக எடுத்துக்கோ, ஒரு ஓரமாக போடு, அப்போ தான் அது சாப்பிடும். நீ போய் எல்லா இடத்துலையும் போட்டுறக்கூடாது. இரு நான் வரேன், போய் போடணுங்கிறத சொல்கிறேன். டேய் கமான் நடங்கடா. டேய் நீங்கள் வேறு என்ன சத்தாய்க்காதீங்க, போங்கடா. போ. இது பாரு, அதுக்குள்ளே பாரு ஆய் உக்காந்துருச்சு. இது ரெஸ்ட் ரூம் போகிறதே இதுங்களுக்கு வேலை. போங்கடா. இங்கே பாரு, இங்கே போடு கதி. இப்படி போடணும், இப்படி போடணும். போதும் இரு, அதை தூக்கின்னு வரேன் 3த்தையும். ஏய் வாங்கடா. போயிட்டு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ரா உங்களுக்கு சாப்பிடு. ஸோ இந்த மாதிரி கோழியெல்லாம் நீங்கள் வளர்த்துருக்கீங்களாங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கரையாக இருக்கிற இடத்துல போடணும் கோழி. நாய் நான் பார்த்துக்குறவா, பயப்படாது. நீ எடுத்து விடு. இங்கே பாரு, இங்கே ஃபுல்லாக கரையாக இருக்குது பாரு. இங்கே விடுப்பா. ஓகே, வெரி குட். ஸோ இங்கே கரையாக இருக்கிறதுனால ஜாலியாக சாப்பிடுது. அப்படி இல்லை கதி, இதெல்லாம் அப்படி எடுத்து விட்டா இதில் கரையாக இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் அப்படியே எடுத்து அதை சாப்பிடும். இரு இந்த குச்சியில் கிளறி விடுவோம். இப்படி கை வைக்காத, ஏதாவது இருக்க போகுது. கதி இங்கே பாரு, நிறையா இருக்குது. சும்மா அதை சத்தாய்க்கக்கூடாது கதி. எடுத்துட்டு வாப்பா. ஓகே டன். அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பார்த்துக்கோ. நாய் ஏதாவது வந்தால் பிடிச்சிடும், பார்த்துக்கணும் உஷாராக. ஸோ காய்ஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.